வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 2 கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாடு முழுவதும் சிலிண்டர் வாங்குவதற்கான மிக முக்கியமான சில விதிகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு அப்படின்றது விதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கேஒய்சி கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கேஒய்சி இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்களாம். மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறது. அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பீப்புள்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நமக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ நிறைய விதமான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக 2 கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வீட்டில் 2 அடுப்பு இருக்குதா, இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ரீசெண்டாக ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி எல்லா வீட்லேயும் சந்து பொந்து எது இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பைப் லைன் கேஸ் அப்படின்ற அந்த ஃபார்முலா. ஸோ இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, ஓகேங்களா? அந்த பைப் லைன் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அது நிறைய இடத்துல சக்ஸஸும் நிறைய இடத்துல அன்சக்ஸஸும் ஆனது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கிய ஒரு நகர்வை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு டிஜிட்டல் மயத்தை நோக்கிய ஒரு நகர்வை நம்ம நகர்வதில் தவறுகள் ஏதேனும் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்னே சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ இப்போ கேஸ் சிலிண்டர்ஸ் உடைய யூசர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அதற்கு ஏற்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் நமக்கு டெஃபினெட்லி அப்டேட்ஸ்கள் நிறைய இருக்குது சொல்லலாம் நண்பர்களே. கேஸ் சிலிண்டர்ஸ் உடைய யூசர்ஸா இருந்தீங்கனாலும் கூட நமக்கு நிறைய விதமான அறிவிப்புகளை கவர்மெண்ட்டும் சரி இல்லது கேஸ் சிலிண்டர் நமக்கு சப்ளை பண்றாங்க பாத்தீங்களா, வீடு வீடா அவங்க கூட எதனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னா கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா டிக்டேட்டட் பண்றத நம்மளால பார்க்க முடிகிறது, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையிலே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு இது. நன்றி.